ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக விதித்த இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இதே போன்று நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விற்கு அஞ்சி வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சில தினங்கள் என்று சொல்லலாம் அல்லாஹ்வுடைய ஒரு புனிதமான ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இந்த மாதம் எப்படிப்பட்டது, இந்த மாதத்தினுடைய சிறப்புகள், இந்த மாதத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்பதை நாம் அதிகமாகவே அறிந்து வைத்துள்ளோம். ஆனாலும் அதை ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த ஜும்மா பயானை நான் ஏற்பாடு செய்துள்ளேன். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருணை என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோடு இருந்த எத்தனையோ மக்கள் வரக்கூடிய இந்த ரமலானிலே இல்லை. சென்ற வருடம் இருந்த எத்தனையோ மனிதர்கள் இந்த வரக்கூடிய ரமலானை அவர்கள் அடையவில்லை, அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார். ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சில திடீர் மரணங்கள் இருக்குமா இல்லையா, அவங்களுக்கு அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு, சில அமல்கள் செய்யறதுக்கு, திரும்பி வாழ்வதற்கு அவகாசம் இல்லாம போயிடும். ஆனா அல்லாஹ் தஆலா சில பேருக்கு அவகாசம் கொடுத்தான். அந்த அடிப்படையில நாம் இந்த ரமலானை அல்லாஹ்வுடைய அருளால் அடைய இருக்கின்றோம். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு ஆஃபர் திரும்பவும் கொடுத்தான். திரும்ப நீங்க என்ன செய்யுங்க, என்னிடத்துல கேளுங்க, என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருணையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். பொதுவாகவே இந்த ரமலானை பத்தி மக்கள் புரிந்து வைக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னா, இந்த ரமலான் அப்படின்னா ஏழைகளுடைய கஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், உணரணும். ஏன்னா நாம் நல்லா 3 நேரம் சாப்பிடுறோம், தேவையான ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம், பசி அப்படிங்கிறதே நமக்கு கிடையாது. யாருக்காவது இன்னைக்கு ஜும்மா தொழுது போனோன்னே பாய் ஜும்மா தொழுது வீட்டுக்கு போனா எங்க வீட்டுல சாப்பாடு கிடையாது, எங்களை யாராவது கூப்பிட்டு போவீங்களா அப்படிங்கிற ஆட்கள்லாம் கிடையாது. சஹாபாக்கள் இருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, அந்த மஸ்ஜித் பள்ளிவாசல்ல திண்ணையில இருப்பார். அஸ்ஹாபு சுஃபாத் இல்லையா, திண்ணை வாசிகள் அவர் ஒருத்தர். அவர் என்ன சொல்வார்னா, அப்படி சாப்பாடு அப்படி பசியில கரண்டி போயிருப்பார். இப்போ சஹாபாக்கள் வரும்போது டக்குனு நீங்க சாப்பிட்டு கூட்டு போங்க அப்படின்னு வெளிப்படையா கேட்கறதுக்கு பயந்து அதை கூச்சப்பட்டு சில குர்ஆன் வசனங்கள்ல சொல்லி காமிச்சு இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படியே மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கூப்பிட்டுக்குவாங்கல்ல, அப்படி மாதிரி நபித்தோழர் கேட்டார். ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த நிலைமை அல்லாஹ் நினைச்சல தரல. ஆனா இன்னைக்கும் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம்.
பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படுறாங்க உணவுக்காக வேண்டி. இன்னும் எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் நினைச்சாங்க சாப்பாடுக்கு இல்லாம மண்ணெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு நினைச்சிரும், நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம். அப்படி ஒரு நிலைமை நமக்கு இல்லை. அதனால சில மக்கள் நினைக்கிறாங்கன்னா பசியை உணர்வுக்காண்டி அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கடமையாக்கிருக்கான். நம்ம 12 மாசம் நல்ல தின்னு கொழுத்து போய் உடம்புல தேவையில்லாத கொலஸ்ட்ரால் ஏறிடுது, அதனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி இந்த 1 மாசம் அல்ல தந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்காக என்ன நினைச்சல அல்லாஹ் தஆலா தர. ஏன் அப்படின்னா இன்னும் சில பேர் எப்படி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த நோன்புங்கிறது நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயமா இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான், அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு கடமை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முன்னர் வாழ்ந்த மக்களுக்கு நோன்பு கடமையா இருந்திருக்கு, சரியா? அது மட்டும் இல்லாம இந்த ரமலான் மாசத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா குர்ஆனை கொண்டுதான் அந்த மாசத்துக்கு சிறப்பு, வேற எந்த சிறப்புமே கிடையாது. இந்த குர்ஆன் இறங்கணும்னு மற்ற ஏனைய மாதங்கள் எப்படி இருக்குமோ அதே போலதான் இந்த ரமலான் மாதம். இது எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 2வது அத்தியாயத்துடைய 185வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த மாதத்தில் தான் நான் குர்ஆனை இறக்கி அருளோம். ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய இந்த குர்ஆனை இந்த மாசம் தான் என்ன செஞ்சேன் இறக்கி இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப முதல் விஷயம் நம்ம என்ன விளைவிக்கணும் அப்படின்னா இந்த மாசத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னது? அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கியதுதான் இந்த மாசத்துக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சிறப்பு. அதுல என்னது? இந்த குர்ஆனை கொண்டுதான் மிகப்பெரிய சிறப்பு. ஆனா இதுல வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கும் நிறைய இளைஞர்களுக்கு குர்ஆன் ஓதவே தெரியும், நிறைய முதியவர்களுக்கு குர்ஆன் ஓதவே தெரியும். ஆனா எல்லா விஷயங்களும் படிச்சுட்டு இருக்கும். நீங்க இளைஞர்கள் ஒரு செல்ல கொடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன இருக்கு எல்லாம் புகுந்து விளாடுவாங்க. முதியவர்கள் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது எப்படி இருந்தாரு, கருணாநிதி எப்படி இருந்தாரு, இப்ப ஆட்சி எப்படி இருக்கு, அப்ப ஆட்சி எப்படி இருக்கு, பழைய பாடல்கள் எப்படி இருக்கு எல்லாத்தையும் நினைச்சாங்க சொல்லுவாங்க, பல மொழிகளை முதற்கொண்டு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கும் நிறைய பேரு இந்த குர்ஆன் விஷயத்துல ரொம்ப நினைச்சிரும் அசட்டையா இருக்கும். அதை எப்படியாவது ஓதணுங்கிற முயற்சி நம்ம நினைச்சல கொஞ்சம் கூட இல்லை. ஆனா நாம சில மக்கள் எப்படி இருக்காங்கன்னா சில பேர் 3 மொழி 4 மொழி 5 மொழி எல்லாம் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. இப்படிதானே சில பேர் தமிழ் பேசுறாங்க, ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடம், மராட்டி, எந்தெந்த ஊருக்குள்ள போறாங்களோ அந்தந்த மொழியை பேசுறாங்க, கத்துக்கிட்டாங்க. காரணம் என்ன? அங்க போய் வியாபாரம் பண்ணா அவன் மொழி நினைச்சணும் படிச்சுதான் ஆகும். ஆனா அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு குர்ஆனை கொடுத்திருக்கானே, அந்த குர்ஆனை நாம் படிப்பதற்கு என்ன முயற்சி செய்யணும்? இப்படியே இருந்து மௌத்தாயிட்டோம்னா நாளைக்கு அல்லாஹ் தஆலா மறுமை எழுப்பி நான் உனக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம்ப்பா, அந்த வேதத்தை ஏன்பா நீ படிக்கவே இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்டான்னா நம்முடைய நிலைமை என்ன? நம்ம தமிழ் அர்த்தம் படிச்சு வாழ்க்கையில நிச்சயம் பின்பற்றுவோம், அல்லாஹ் தடுத்ததை அல்லாஹ் அனுமதிச்சு அதை நிச்சயம் செய்வோம், அது ஒரு விதம், அது கண்டிப்பா செஞ்சாகும். ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆனை கொடுத்திருக்கானே, அரபி மொழியில இறக்கியிருக்கானே, அதை நம்ம ஓதணுமா இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம எந்த முயற்சியும் செய்யல அப்படின்னா நாளை கண்டிப்பா அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு இந்த குர்ஆன் நமக்கு மிக முக்கியமானதுன்னா நபிகள் நாயகம் சொல்றாங்க, இக்ரவுல் குர்ஆன, நீங்க என்ன செய்யுங்க குர்ஆனை ஓதுங்க, ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமா ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. இந்த குர்ஆனை யார் ஓதி வருகின்றாரோ, இன்னொரு ஹதீஸ்ல யார் அதன்படி செயல்பட்டு வருகின்றாரோ நாளை மறுமையிலே இந்த குர்ஆன் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் பரிந்துரை செய்யும் சொல்லி நபிகள் நாயகம் சொன்னாங்க. நாளை மறுமையில நம்ம எல்லாரும் இருப்போம் இல்லையா? எல்லாரும் அல்லாஹ் நிச்சயமா எழுப்போம். ஆதம் நபியில இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் எல்லாத்தையும் எழுப்போம், எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். யாரும் யாரையும் பார்த்து பேச கூட மாட்டோம். தானே இன்னைக்கு நம்ம கல்யாணம் வீட்டுக்கு போறீங்க, யார் பார்த்தாலும் தலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க விசாரிப்போம். எங்க போனாலும் தெரிஞ்ச மக்கள் நினைச்சுவோம் விசாரிப்போம். ஆனா அந்த வறுமையினால எல்லாரும் நிற்போம், யாரும் யாரையும் விசாரித்துக் கொள்ள மாட்டோம். நம்முடைய நிலைமை என்ன, நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற நல்ல விஷயம் இருக்கும். இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான், யௌம யஃபிருல் மர்உ, ஒரு மனிதன் அன்றைய நாளிலே ஓடுவான், யாரை விட்டு? மின் அஹீஹி, தன்னுடைய சகோதரனை விட்டு, வ உம்மிஹி, தன்னுடைய தாயை விட்டு, வ அபீஹி, தன்னுடைய தந்தையை விட்டு, வ ஸாஹிபத்திஹி, தன்னுடைய மனைவியை விட்டு, வ பனீஹி, தன்னுடைய குழந்தையை விட்டு. அன்றைய நாள்ல ஓடுவான். நல்லா சொல்லி காமிக்கிறார். யாரெல்லாம் சொல்றான் பாத்தீங்கன்னா தூரத்து சொந்தமா ஒவ்வொரு மனிதனுக்கும்
மனைவி, குழந்தைகள், தாய், தந்தை, எனது இரத்த உறவு, மிகவும் நேசத்திற்குரிய உறவு. இன்னைக்கு உலகத்துல ஒரு கணவனுக்கு உடம்பு சரியில்லைனா மனைவி துடிச்சுடுவான், மனைவிக்கு உடம்பு சரியில்லைனா கணவன் துடிச்சுடுவான், குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைனா பெற்றோர்கள் துடிச்சுடுவாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா பையன் நினைச்சுவாரு துடிச்சுடுவாரு. இப்படி இருக்கும். ஆனா நாளைக்கு மறுமை நாள்ல அந்த நிலைமை எப்படி இருக்குன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அன்றைய நாள் இவங்களை பார்த்து நினைச்சுமா ஓடுவோம். ஏன்? இங்க நம்மகிட்ட நன்மையை வாங்கிடுவாங்க, பயந்து நினைச்சுமா ஓடுவார்கள் நினைச்சு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட இடத்துல நமக்கு யாராவது சிபாரிசு செய்யணும் அப்படின்னா நீங்க ஹதீஸ்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா மேக கூட்டங்களை போட்டு வந்து நினைச்சு அல்லாஹ்ட்ட இந்த குர்ஆன் யார் சூரத்துல் பக்ராவையும் சூரா ஆல இம்ரானையும் ஓதி வருகிறாரோ அவைகள் அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்படிப்பட்ட குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில ஓதணுமா வேண்டாமா? அதுக்காக நீ முயற்சி எடுக்குமா வேண்டாமா? என்னதான் முயற்சி எடுக்கலையே. நம்ம குழந்தையெல்லாம் படிக்க பார்த்தா எப்படி நம்ம படிக்கலாலும் நம்முடைய நிலைமை நம்மளுடைய நோக்கம் என்ன? படிக்க வைக்கும் போது நான் தான் படிக்கல, என் பையனாவது படிக்கணும். அதான் நினைச்சாங்க நிறைய பேர் இந்த உலக கல்வி படிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பான முறையில குர்ஆனை என்ன செய்யணும்? ஓதியாகணும். எந்த அளவுக்கு இந்த குர்ஆன் ஓதுனா நன்மை இருக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை வெறுமனே வாயால படிச்சுட்டு போனா நன்மை கிடையாது. அதை படிச்சு வாழ்க்கையில என்ன செய்யணும்? செயல்படுத்தினாதான் அது நன்மை. படிச்சா மட்டும் நன்மை கிடையாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் ஒருவர் குர்ஆனிலிருந்து அலிஃப் லாம் மீம் என்று எழுத்தை சொல்கின்றாரோ அது ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடையாது, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, 10 இருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மை அல்லாஹ் நிச்சயமா பெருக்கி தருவான்னு சொன்னாங்க. அப்ப அப்படி ஒரு நன்மை நம்ம அடையணும்னா குர்ஆனை ஓதுனா என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். எதுக்குலாமோ நம்மளுடைய வாழ்க்கையை நேரத்தை செலவழிக்கிறோம். ஒரு விஷயத்தை தெரியல அப்படின்னா எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். நிறைய பசங்க இன்னைக்கு ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? தமிழ் டைப்ரைட்டிங் படிக்கணும், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் படிக்கணும், எல்லாத்துக்கும் முயற்சி பண்றோமா இல்லையா? எல்லாம் செய்யறோமா இல்லையா? இதை மார்க்கம் தடுக்குதா? உலகத்துல நீ படிக்காத சொல்லலாம், தடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் ஃபர்ஸ்ட் என்னது? வசனம் இறக்கும்போது அல்லாஹ் என்ன சொன்னா? இக்கரா, நீ ஓதுவீராக படிப்பீராக சொன்ன மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். உலகத்துல எந்த மார்க்கம் நீ பார்க்க முடியாது. எல்லா மார்க்கம் என்ன மதம்னா படிக்க கூடாது, நீ தாழ்த்தப்பட்டானா படிக்காத அப்படின்னு தடுத்த இந்த உலகத்தின் மத்தியில அல்லாஹ் தஆலா சொன்ன முதல் விஷயம் என்னது? நீங்க படிங்கன்னு சொன்ன. அப்ப இந்த குர்ஆனை நீ எடுத்து வச்சு நம்ம சாதாரணமா ஓதணும் அப்படின்னா நம்முடைய நன்மை ஏற்றது விழுந்துட்டே இருக்கு. இப்ப இந்த மாசத்துல அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை நினைச்சுங்க இறக்கிருக்கான். அப்ப நம்ம ஓதுறது கத்துக்கணும் வேணாமா? நிறைய பேர் வெட்கப்படுறாங்க. இவ்வளவு வயசாயிட்டேன், இதுக்கு பிறகு யாருக்கு கேட்க? மற்ற விஷயத்துக்கு வெட்கப்படுறோமா? உலக வாழ்க்கையில வெட்கப்படுறோமா? வெட்கப்படுறதே கிடையாது. உலக விஷயத்துல நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் செயல்படுறோம், யாரெல்லாம் பார்த்து என்ன செய்யறோம், செயல்படுறோம். அப்போ நமக்கு நாளைக்கு மறுமையில நமக்கு நன்மை வேணும் அப்படின்னா மார்க்க கல்வி படிக்க கூடாது, வெட்கப்படவே கூடாது. தெரிஞ்சவங்க விஷயம் கண்டிப்பா நம்ம படிக்கணும். மார்க்க கல்வி அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நினைச்சாங்க, தேடினாங்க. இந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு தடவை ஒரு பெண் மூதாட்டி வராங்க, வந்து கல்யாணம் முடிஞ்ச 2 கணவன் மனைவி பார்த்து சொல்றாங்க, நீங்க எப்படி கல்யாணம் முடிச்சிருக்கீங்க? உனக்கும் நான் பால் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கும் நான் பால் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி உண்மையா சொல்லி கேட்கறதுக்காக சஹாபாக்கள் இருந்தாங்க. அவரு மக்காவுக்கு மதீனாவுக்கு இருந்தாரு, பிரயாணம் பண்ணி போனார் கல்விக்காக வேண்டி. அப்ப நாம வாழ்க்கையில எதெல்லாமோ தேடி போறோம், இதற்காக வேண்டி வெட்கப்படுறதே கிடையாது. அப்போ இந்த குர்ஆனை ஓதுவதற்கு நாம வெட்கப்பட்டோம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில செய்ய முடியாது, நன்மையை அடைய முடியாது. அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் சொல்ற எந்த அளவுக்கு இந்த குர்ஆனுக்கு உதாரணமா சொல்றாங்க. யார் ஒருவர் ஒரு முஸ்லிமானவர் குர்ஆனை அழகிய முறையில் ஓதுகிறாரோ அவர் நார்த்தை பழத்துக்கு ஒப்பானவர். உதாரணம் சொல்றாங்க. அதனுடைய மனமும் என்ன நல்லா இருக்கும், சுவை என்ன நல்லா இருக்கும். குர்ஆனை ஓத தெரியாத முஸ்லிம் இருக்காரா இல்லையா, அவர் தம்முர் பேரிச்சம்பழத்துக்கு ஒப்பானவர். அதுக்கு மனம்லாம் கிடையாது, என்ன இருக்கும், சுவை மட்டும் இருக்கும். குர்ஆனை ஓதக்கூடிய முனாஃபிக் இருக்கானா இல்லையா, நயவஞ்சகன், அவனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவன் பூவுக்கு ஒப்பானவன். அது நிச்சயம் சாப்பிட்டா கசப்பா இருக்கும், ஆனா நிச்சயம் மனமா இருக்கும். குர்ஆனை ஓதாத முனாஃபிக் இருக்கானா இல்லையா, இவனுக்கு உதாரணம் சொன்னாங்க அவன் குமட்டி காய்க்கு ஒப்பானவன். அதுக்கு வாசனை கிடையாது, அதை சாப்பிடவும் முடியாது. அப்ப எந்த அளவுக்கு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. நீங்க குர்ஆனை ஓதுனா
குர்ஆனை ஓதலனா முனாஃபிக் என்ன செய்றாங்க சேர்த்து சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் குர்ஆன் ஓதுறதுல இன்றைய வரைக்கும் அக்கறை செலுத்தல. இதான் பள்ளிவாசல் பாத்தீங்கன்னா ஜமாத்லாம் முடிஞ்சுனீங்க இஷா தொழுகைக்கு போனோம் உடனே தொழுவாய்க்கு வேணா நீ தொழுவாங்க பரவாயில்ல நீ தொழுவாங்க. அவர் விட்டு கொடுக்கல, பெருந்தன்மை இல்ல, அவருக்கு தெரியல, குர்ஆன் ஓத கத்துக்கல, சூரா என்ன செய்யல மனப்பாடம் பண்ணல, அதுல என்ன செய்யணும் வெட்கப்படவே மாட்டோம். ஆனா உலக விஷயத்துல உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிடும், வெட்கப்படுறோம், வேதனைப்படுறோம், அதுக்காக நினைச்சிடும் முயற்சி செய்யும். அப்ப இந்த மாசம் எப்படிப்பட்டதுன்னா குர்ஆனை இறங்கினால் தான் இந்த மாசம் சிறப்பான நினைச்சான் அல்லாஹ் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இந்த நோக்குடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதை அல்லாஹ் தெளிவா குர்ஆன் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் உங்களுக்கு மட்டும் நான் விதிக்கிறேன்ப்பா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக விதிக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக விதிக்கப்பட்டுள்ளது. ஏன் தெரியுமா? ஆரோக்கியத்துக்கான கிடையாது, பசியை உணர்வதற்கான கிடையாது, லஅல்லக்கும் தத்தகூன் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக வாழ வேண்டும் மாற வேண்டும் என்பதற்காக நினைச்சிருக்க அந்த நோக்கம் கிடையாது. எந்த நோக்கம் கிடையாது. நோக்கம் நோக்கம் என்னது? அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும். அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் அல்லாஹ் கொடுத்தான். இப்போ பசங்க யாராவது ஐபிஎஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாங்க இல்ல கலெக்டர்ல பாஸ் ஆயிட்டாங்களே உடனே போஸ்டிங் போட மாட்டான். அப்படிதானே? ஒரு 2 மாசம் 3 மாசம் நினைச்சாங்க ட்ரைனிங் கொடுப்பான். அதை வச்சு டிஸ்ட்ரிக்ட் என்ன செய்யணும் அவர் கட்டுப்பாட்டை எப்படி கையாளுங்க கத்து கொடுப்பான். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறான்னா இந்த 1 மாசம் என்ன செய்றேன் உனக்கு ட்ரைனிங் கொடுங்க. இந்த ட்ரைனிங் நீ சரியா பின்பற்ற அப்படின்னா மத்த உள்ள 11 மாசம் இருக்கா இல்லையா அதுல கரெக்டா இருந்துடுவே. சாதாரண ட்ரைனிங் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சும்மா நோக்கு வருது போகுது. அது நல்ல உணர்ந்து பார்க்கணும். எப்படிப்பட்ட ட்ரைனிங் தெரியுமா? ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறதுக்கும் நல்லவனா இருக்கிறது வித்தியாசம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அதாவது சொல்ல போனா அந்த 90 கிட்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்களாம் படிக்கக்கூடிய காலத்துல இந்த மொபைல் போன் அந்த அளவுக்கு கிடையாது, ஸ்மார்ட் போன்லாம் கிடையாது. அதனால ஓரளவுக்கு நினைச்சாங்க மக்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துட்டாங்க, ஓரளவுக்கு அந்த சேட்டைகள்லாம் இல்லை. ஆனா இப்ப 2K கிட்ஸ் இருக்காங்க இல்லையா இவன் இவ்வளவு தூரம் சேட்டை பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய தீமைகள் செய்யறதுக்கு ஸ்மார்ட் போன் நிறைய வந்துருச்சு. அதனால இவனுக்கு அந்த போனை பார்த்துட்டு அதுல ரீல்ஸ் போடுறதுக்கும் அதுக்கு லைக் போடுறதுக்கும் ஷேர் போடுறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கு, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. சரியா? இப்ப அந்த மாதிரி நினைச்சுன்னா நமக்கு நேரத்தை அந்த தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. ஆனா அல்லாஹ்வுக்கு இந்த நோம்பை எப்படி வச்சிருக்காங்கன்னா நம்ம பக்கத்திலேயே சாப்பாடு இருக்கும். அப்படிதானே? யார் வீட்டுல நோம்பு காலத்துல அரிசி பருப்பு ஒழிச்சு வச்சுருவோம், பூட்டி வச்சுருவோம். யாராவது செய்வோமா? கிடையாது. எல்லார் வீட்லயும் இருக்கு அரிசி இருக்கும், பருப்பு. எல்லார் வீட்லயும் தண்ணி இருக்கும். யாராவது பிடிச்சிருக்குமா? கிடையாது. தண்ணி இருக்கும். எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல என்ன செய்வோம்? ஃப்ரூட்ஸ் இருக்கும், சாக்லேட் எல்லாமே இருக்கும். எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கு. பார்த்துட்டு தேக்கிட்டு இருக்கோம். மனசு கூட சொல்லும் நல்லா இருக்கு, சரி நோம்பு சாப்பிடுவோம். இப்படிலாம் சில பேர் சொல்லுவோம். இது கூட சில பேர் தப்பா சொல்லக்கூடாது, நோம்பு போயிட்டுமா அப்படிலாம் கிடையாது. சரியா? சொல்றதுக்கெல்லாம் மார்க் நினைச்சல தடை கிடையாது. இன்னும் சில பேர் எப்படின்னா எச்சு மணிக்கு நோம்பு போயிட்டு அப்படிலாம் ரசம் சொல்லல. சரியா? அப்போ தண்ணி இருக்கு, சாப்பாடு இருக்கு, பழங்கள் இருக்கு, எல்லாமே நம்ம கண்ணு எதிரே வச்சிருக்கோம். அல்லாஹ் இது எல்லாமே என்னது ஹராமா? இது எல்லாமே ஹலால். ஆனா அல்லாஹ் எப்படி கொண்டு வரா? இது எல்லாம் உனக்கு அனுமதிக்கப்பட்டது. இப்போ தடை செஞ்சிருக்கேன். மகரிப் வரைக்கும் மழை நினைச்சு கூடாது, பார்க்கலாம் ரசிக்கலாம், ஆனா கையை வச்சிடக்கூடாது, தின்றக்கூடாது அப்படின்னு நினைச்சான். பொருளை பக்கத்துல வச்சுட்டு நினைச்சான் நமக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். எப்படி கடுமையா இருக்கும். எதுவுமே இல்லாம ஒருத்தருக்கு பண்றதுக்கும் எல்லா வசதி வாய்ப்புகள் கொடுத்தும் தப்புனாம இருக்கும் சொன்னா இல்லையா அதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கும். சாப்பாடு, தண்ணி, இன்னும் எடுத்து மனைவி அல்லாம தானே திருமணம் முடிச்ச மனைவி அவருக்கு ஹலால், அவருடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாம். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? கிடையாது. மனைவிக்கு அப்புறம் என்ன செய்ய நீ சேர்ந்துக்கோ, அதுவரை நினைச்சு கூடாது. உனக்கு ஹலாலா என்ன செய்யா செய்யக்கூடாது. ஆனா சில பேர் தப்பா புரிஞ்சு தொடக்கூடாது. மனைவி தமிழர் தண்ணி கொடுத்தா கைப்பட்டா நோம்பு பேருக்கு மக்கள் அறியாமல் இருக்காங்க. அதெல்லாம் என்ன செய்யல அல்லாஹ் கத்துக் கொடுக்குற. அப்போ அல்லாஹ் அந்த நோம்புடைய நோக்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக எல்லா நிலையிலும் சரி, யாரு இருந்தாலும் யாரு இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல, இன்னைய படைச்சவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மனநிலை மட்டும் வந்துட்டுனா ஒழுக்க சீரர்களாக நம்ம நினைச்சுவோம், மாறிடுவோம். இப்படி ஒரு தத்துவத்தை இந்த உலகத்துல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அல்லாஹ் தான் நினைச்சான் கத்துக் கொடுங்க. அந்த தத்துவத்தின்படி வாழ்ந்து சென்றவர்கள் சஹாபாக்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்னுடைய வீட்டுல படுத்திருப்பேன், என்னுடைய கட்டிலுக்கு அருகில் சில பேரித்த மரங்கள் விழுந்து கிடக்கும். ரசூலுல்லாஹ் வீடு நம்ம வீடுமா பிரம்மாண்டம்லாம் கிடையாது, சின்ன வீடு, பக்கத்துல என்ன செய்ய பள்ளிவாசல், அங்கதான் நினைச்சாங்க அந்த பேரித்த மரத்தை குமிச்சு போட்டுப்பாங்க இல்லையா, அதுல ஒன்று ரெண்டு கட்டில விழுந்து கிடக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எனக்கு பசி எடுக்கும், அந்த பேரித்த பழங்களை எடுத்து சாப்பிடலாம் என்று நான் நினைப்பேன், ஒருவேளை அது ஜக்காத்துடைய பெருத்தமளமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன், சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். ஏன்? ஜக்காத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தடை செஞ்சுட்டான், சாப்பிடக்கூடாது. அன்பை பேசுவாங்க, சாப்பிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பேடு. அதை எடுத்து சாப்பிட்டா அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறானா? பக்கத்துல கிடக்கு. பசி நம்ம எப்படி தெரியுமா, ரோட்ல நிற்கும் போது திடீர்னு ஏதாவது பொருள் கையில வச்சுக்கோங்க, கீழே வந்துட்டா எடுக்க கூட மாட்டோம் தானே, எல்லாம் பார்க்கலாம், சரி விட்டு போயிருவோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துலாம் நினைக்கேன், ஆனா அந்த ஜக்காத்து கூட நினைச்சிட்டேன் தவிர்த்துக்கலாம். இந்த இறைச்சி தான் அல்லாஹ் நினைச்சான், நீ வளர்த்துக்கோன்னு இந்த நோம்பை கற்றுக் கொடுத்தான். ரசூலுல்லாஹ் அதோடு விடல, தன்னுடைய குடும்பத்தாரும் கற்றுக் கொடுத்தார். அவருடைய பேர குழந்தை என்ன சொன்னாங்கன்னா விளாண்டுட்டு இருப்பாங்க. விளாடும்போது ஒரு என்ன பண்ணிட்டாரு, பேரிச்சை பார்த்தார், ஜக்காத்து நிதியில் கூட இந்த பேரிச்சை எடுத்து வாயில போட்டார். சின்ன குழந்தை டக்கு எழுது வாயில போட்டார். அவருக்கு சட்டம் இருக்கா? எந்த சட்டமும் கிடையாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்குள்ள விரல விட்டு நினைச்சாங்கன்னா எடுக்காங்க, உஃப் துப்பு தெரியாதா? நமது குடும்பத்திற்கு இந்த பேரிச்சம்பழம் ஜக்காத்துக்கு தடை செய்யப்பட்டது நமக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்றாங்க. பேரவை கத்து கொடுத்தாங்க. நம்ம என்னையா கத்து கொடுத்துருமா? காய்கறிலாம் வாங்கி போனீங்க, கேரட் எடுத்து அம்சம் தின்னுட்டே இருப்பான், நம்ம அதை கண்டுபிடிக்கவே மாட்டோம். அப்படி சில மக்கள் இருக்காங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்காங்க பாருங்க, ஜக்காத் நிதி அவனுக்கு அந்த வயசே வரல அவருக்கு, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து கொடுத்தாங்க, இந்த பேரிச்சம்பழம் நமது குடும்பத்துக்கு தடை செய்யப்பட்டது என்று நமக்கு தெரியாதா நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்தா சஹாபாக்கள் யாரும் சொல்லுவாங்களா? யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு அப்சல்ஸும் தெரிவிக்க மாட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கான், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், நினைச்சு கூடாது, திங்க கூடாது. இதை அல்லாஹ் தஆலா கத்து கொடுத்தாங்க. அந்த நோக்கம் என்னது? நீ இறையச்சமுடையவர்களாக யாரு பார்க்கல. இது மிகப்பெரிய பாடம் இளைஞர்களுக்கு. இருக்கானா இல்லையா? அம்மா இருக்கும்போது ஒரு நடிப்பு, அத்தா இருக்கும்போது நடிப்பு, வெளியே போனோம்னா தெரியுது அந்த உண்மையான முகமே தெரியுது. அப்படிதானே? பொட்டப்பிள்ளையும் அப்படிதான். செல்போன்ல பாத்தீங்கன்னா அத்தா இருக்கும்போது நடிச்சுக்கிடுது, அம்மா இருக்கும்போது நடிச்சுக்கிடுது. அம்மா அப்பா லைட்டாக போயிட்டாங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல என் கூட சாட் பண்ணிட்டு இருக்கு. இவனே நினைச்சான் வாட்ஸ்அப்ல எவனே நினைச்சான் சாட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப யாரை இதை நினைச்சிட்டு இருக்கு? அம்மாவுக்கு பயந்து இருக்கு, அத்தாவுக்கு பயந்து இருக்கு, மாமாவுக்கு பயப்பட்டு இருக்கான், சின்னத்தாவுக்கு பயப்பட்டு இருக்கான், இவனுக்கு தான் பயந்து இருக்கான். அப்ப இந்த பயத்தை அல்லாஹ் நினைச்சல கத்து கொடுக்கற, இந்த பையன் உனக்கு வேண்டாம், இவர் இருப்பாரு போயிடுவாரு. ஆனா என்றைக்கு அல்லாஹ் நினைச்சான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கான், உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுடைய கண்காணிப்புல இருந்து என்ன செய்ய முடியாது, யாருமே தப்ப முடியாது. தானே அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் சொல்லுது, ஒரு மரம் இருக்கு, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் சரிதான், அது அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம என்ன செய்யாது, விழாது. அப்ப இந்த நோம்புடைய நோக்கத்தை அல்லாஹ் நினைச்சான் கத்து கொடுத்தான். எந்த அளவுக்கு இத சஹாபாக்கள் கடைபிடிச்சாங்க, இன்னைக்குள்ள மக்களும் கடைபிடிக்கிறாங்க தெரியுமா? நீங்க நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், சவுதி அரேபியால ஒரு ஆள் ஒட்டகம் வச்சுக்கிட்டு இருக்காரு, சூடான் நாட்டுக்காரு. அப்போ அந்த சவுதிக்காரன் சில பேர் கார்ல வந்துட்டு எனக்கு ஒட்டகம் தாங்க அப்படின்னு கேட்காரு. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல ஒட்டகம் ஏன் கூட கிடையாது, நான் என்ன செய்யறேன் வேலைக்கு தான் இருக்கேன். அப்ப அவங்க சொல்றாங்க, பரவாயில்ல இவ்வளவு ஒட்டகம் இருக்கா இல்லையா, ஒன்னே கொடுத்துருப்பா, ஓடி பிடி சொல்லு, உன் எஜமான ஒன்றும் பண்ண மாட்டார். அப்படித்தானே நிலைமையா? அப்படித்தான். அது பெரிய இடத்துல ஒரு ஒட்டகம் ஓடி போயினா சொல்லலாம், நம்ம வரலாம் திருத்துறது அவ்வளவுதான். ஆனா இவருக்கு நிச்சயம் பொருளாதாரம் கிடைச்சிடும். அதையும் அந்த ஆள் சொல்றாரு. இதை ஒரு ஆள் என்ன படம் எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த ஆள் சொல்றாரு, யூசுப்னு ஒரு பேரு, இது யாருக்குமா சொல்றான், ஒரு நான் முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண் என்ன செய்றாங்க, எடுத்து பேசுறாங்க. நேர்மையா அந்த அளவுக்கு ஆள் இருக்காரு சொல்லி. அப்ப அந்த ஆள் சொல்றாரு, என்னுடைய எஜமானன் என்ன பார்க்கல, ஆனா என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நான் மாற்றம் செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டாரு. இது வைரலா பரவி சவுதி கவர்மெண்ட் கூப்பிட்டு, இப்போ இப்படி உலகத்துல இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி ஒரு ஆள் இருக்கான் கூப்பிட்டு அவரை பாராட்டி அவருக்கு சன்மானம் கொடுத்து அனுப்பிட்டு, இதை கேள்விப்பட்டு அவர் நாடு இருக்காரு சூடானே, நம்ம நாட்டுல இருந்து ஒருத்தர் போய் இப்படி ஒழுக்கமா இருக்காரா, தூக்குப்பா அவரை கூப்பிட்டு அவர் நாடு எடுது சன்மானம் கொடுக்கும். இங்க கவனிக்க வேண்டியது சன்மானம் இல்ல, இந்த சன்மானமும் இந்த புகழும் இந்த பெருமை எப்படி வந்துச்சு? இன்னைக்கு நம்ம சும்மா அவரை பத்தி எடுத்து பேசணும் நினைச்சிருப்பாரா?
இல்ல நம்ம நினைச்சிருப்போமா? ஏன் பேசுறோம்? அவருடைய வார்த்தை, அவருடைய அந்த செயல் யாருமே பார்க்கல, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற நினைப்பு அவரிடத்துல இருந்ததுனால தான் என்ன பண்ணாரு, அவர் அதை விட்டு தவிர்த்தாரு. அவரை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோம். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான்ங்கிற விஷயம் ஆழமா நம்முடைய உள்ளத்துல பதிச்சு அப்படின்னா மறுமையில் நினைச்சலாம் வெற்றி அடையலாம். இது எல்லாரும் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய எல்லாரும் உரித்தானது. இந்த ட்ரைனிங் அல்லாஹ் நினைச்சான் இந்த மாசம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நோம்புடைய சிறப்பு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அல்லாஹ் தஆலா சிலாஹிக்கு சொல்றான். எந்த அளவுக்குன்னா, ஆதமுடைய மகனுடைய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர. நோன்புக்கு நான் என்ன செய்வேன், நானே கூலி தருவேன். அல்லாஹ் தஆலா சிலாஹிக்கு சொல்றான். அவன் மற்ற அமல்கள் அல்லாஹ் சரியா, அல்லாஹ் தான் செய்யணும். ஆனா மற்ற அமல்கள் நேரடியா பார்த்துடலாம். ஒருத்தர் தொலை போறீங்களே வருவாரு பார்ப்போம், தொழுவாரு பார்ப்போம், ஒருத்தர் குர்ஆன் ஓதுறாங்க அவர் ஓத பார்ப்போம். ஆனா அந்த நோன்பாளி இருக்கா இல்லையா, நோன்பாளி சுண்ணா மட்டும் தான் தெரியும். நம்ம வீட்டுல போய் திருக்கிட்டு வெளியே வந்து மூஞ்சிலாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ஆமா பாய் நோம்பு வச்சுக்கணும் பாய் கரெக்டமா இருக்கு பாய் அப்படின்னு போய் சொல்ல யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அப்படி செய்யலாமா இல்லையா? செய்யலாம். ஆனா செய்யாம அல்லாஹ்வுக்கு பயந்து நினைச்சாங்க நோன்பு வைக்கிறாங்க இல்லையா, அதனால அல்லாஹ் சொல்றான் இந்த நோன்பு எனக்குரியது, நான் என்ன செய்வேன் அதுக்கு நான் கூலி கொடுப்பேன். அதே மாதிரி இந்த நோன்பு வைக்கும் போது அப்படி வாயிலிருந்து துர்வாடை இருக்குமா இல்லையா, அது நம்முடைய பார்க்கறது ஒரு மாதிரி நாக்கா அடிக்கும். ஆனா அல்லாஹ் அதை எப்படி சொல்றாரு தெரியுமா, நோம்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கா இல்லையா, கஸ்தூரி மரத்தை விட சிறந்தது அப்படின்னு. நீங்க செண்டு போட்டு வரமா இல்லையா, செண்டு அதுக்கு அல்லாஹ் சொல்றான் கஸ்தூரி மரம் நல்ல மனமா இருக்கும், அதை விட மேலானது நோன்பாளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடைகள் நினைச்சு அல்லாஹ் தஆலா சொல்லிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் இந்த நோன்பு வைக்கிறாங்களோ நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஸ்பெஷலா ஒரு வாசல் வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மக்கள் மத்தியில ஐஏஎஸ் அதிகாரினா அவர் ஃபர்ஸ்ட், அடுத்து ரெண்டாவது, அப்புறம் நிச்சயம் வைக்கலாம் இல்லையா. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினா நாளைக்கு மறுமை நாள்ல யாரெல்லாம் நோன்பு வச்சாங்களோ மலக்குமார்கள் சொல்லுவாங்க நோன்பாளிகள் வாங்க அப்படிப்பாங்க. ரையான் என்று சொல்லக்கூடிய வாசல் நினைச்சாங்க நோன்பாளிகள் மட்டுமே நினைச்சாங்க நுழைவார்கள். நோன்பாளிகள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த வாசல் விஷயம் அடைக்கப்பட்டு விடு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னா அது சிறப்பான நோம்பு. இந்த நோம்பு அல்லாஹ் தஆலா பிரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நோம்பை ஒரு நோம்பை வச்சோம்னா எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க அப்படின்னா, ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரே ஒரு நாள் நோம்பு வச்சாருன்னா 70 வருடம் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நினைச்சான் தூரமாக்குகிறான்னு சொன்னாங்க, சொல்லி காமிக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம நோன்பு வச்சோம்னா 70 வருஷம் அல்லாஹ் தஆலா தூரமாக்குறான்னா இந்த ரமலான் நினைச்சுக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரமலான் ரொம்ப பொழுதுபோக்கமா இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் வைக்க மாட்டாங்க, நிறைய முஸ்லிம் ஆண்கள் வைக்க மாட்டாங்க, பெண்கள் வைக்க மாட்டாங்க. சில பேர் அதெல்லாம் வச்சு அல்சர் வந்துருப்பா அதெல்லாம் வைக்க வேண்டாம்ப்பா சொல்லி மறுமையை மறந்து வாழக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனா நாளைக்கு போய் கை செய்யப்படும். அல்லாஹ் இப்பவே சொல்லி காமிக்கிறான், நீ ஒரு நாள் நோன்பு வச்சுனா 70 வருஷம் நினைச்சு அல்லாஹ் தஆலாவுடைய முகத்தை நரகத்தில் நினைச்சான் பாதுகாக்கிறான். அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய மார்க்கத்துல தொழுகு முடிஞ்சோடனே இமாம் எழுந்து துஆ ஓதி பின்னாடி ஆமீன் சொல்றது கிடையாது. இது விதத்தான வழிமுறை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜும்மா பள்ளியில ஏறுறாங்க. ஏறும்போது ஆமீன் ஆமீன் நினைச்சாங்க 3 தடவை சொல்றாங்க. சஹாபாக்கள் புதுசா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க புதுசா சொல்றீங்களே, இதனால வரைக்கும் சொன்னதே கிடையாது, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீல் எடுத்தாங்க சில துஆக்கள் சொன்னாங்க, அதுக்கு என்ன ஆமீன் சொல்லும்படி சொன்னாங்க, அதான் நான் என்ன செஞ்சேன் ஆமீன் சொன்னேன். என்ன துஆ, யார் ஒருவர் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமாட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன சார் ஜிப்ரீல் கேட்க, அது நான் என்ன செஞ்சேன் ஆமீன் சொன்னேன். அவன் குழந்தை கொஞ்சம் பயான்ல எங்கேயாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பேர் சொல்லப்பட்டா என்ன செய்யணும், அடிக்கடி சொல்லணும், ஸல்லல்லாஹு ஒரு தடவை என்ன செய்யணும் சொல்லிவிடணும். அதே மாதிரி யாருக்கு வயதான பெற்றோர் ஒருவரோ இருவரோ இருந்து அவருக்கு பணிவிடை செய்வதன் மூலம் சுவனம் செல்லக்கூடிய வாய்ப்பை இருந்தானா இல்லையா, இவனை என்ன செய்யட்டும் நாசமா போட்டு நினைச்சாங்க. அவங்க கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க ஆமீன் சொன்னாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் ஒருவர் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதன் மூலம் அவர் பயன் பெறவில்லையோ அவர் என்ன செய்யட்டும் நாசமா போட்டு சொல்லி ஜிப்ரீல் எழுதுறாங்க கேக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. இதுல என்ன கவனிக்கணும்னா 2 பேரையும் கவனிக்கணும். 2 பேர் நம்மள மாதிரி கிடையாது.
இப்படிப்பட்ட ஆட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு அநியாயம் பண்ண மாட்டாங்க. ஜிப்ரீல் யாரு? மலக்கு. அவருக்கு எந்த இதுவும் தேவைப்படாது. மலக்குமார நிலை என்ன? அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? அங்கீகரிப்பான். அப்ப கேட்கக்கூடிய ஆள் யாரு? ரூஹுல் அமீன். அவர் தான் வகை செய்தியை கொண்டு வரக்கூடிய வானவர். அவர் கேட்கிறாரு. ஆமீன் சொல்லக்கூடியது யாரு? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். மனித குல முழுமைக்கு உங்களை நபியை அருள்படி அனுப்பியிருக்காங்க. அவர்கள் கேட்டார் என்று சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? உடனே கொடுப்பான். அப்படிப்பட்ட நபி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான் என்ன செய்யுங்க? பயன்படுத்திக்கிடுங்கன்னு சொல்றாங்க. யார் அப்படி பயன்படுத்தலையோ நாசமா போட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்து யாருமே அந்த என்னது நம்முடைய வாழ்க்கையில தன்னை அடிச்சிருக்காங்க, திட்டிருக்காங்க, தோழர்களை துன்புறுத்திருக்காங்க, எவ்வளவு பேர் படாத பாடுபட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா உஹது யுத்தத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை ஹம்சா அவர்களை பகஸ் என்ன பண்ணாரு? ஈட்டி எடுத்து கொன்றுவார். பின்னால கூட கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க என்ன பண்ண? நான் ஹம்சா வந்து வீரமா சண்டை போட்டுட்டே இருந்தாரு, நான் என்ன செய்யல, டைரக்டா போய் அடிக்கல, அப்ப இஸ்லாத்துல இல்ல, நான் ஒளிஞ்சு போனேன். அப்ப ஈட்டில நான் திறமையா இருப்பேன், இங்க இருந்து எஞ்சினா கரெக்டா அடிப்பேன், குறிப்பாத்து அடிப்பேன். அப்ப நான் என்ன செஞ்சேன்? ஈட்டி எடுத்தேன், அவருடைய அடிவயத்துல இருந்து போய் பின்வழியா வந்துச்சு இறந்துட்டாரு சொல்லி நிசார் சொல்றாரு. இது கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுல இருக்காங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? சபிக்கல, திட்டல. அப்ப என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? சரிப்பா, இந்த சபையில மட்டும் என் கண்ணு முன்னாடி நிக்காத, கொஞ்சம் ஒதுக்கி இருந்து சொன்னாங்க. அப்படிதானே? மனுஷனுக்கு வேதனை செய்யும். அந்த வார்த்தை சொன்னாங்க தவிர இப்படி பண்ணிட்டிய நீலாம் இஸ்லாத்துக்கு வரக்கூடாது, உனக்கு எந்த நன்மையும் கிடையாது சொல்லல. அப்ப அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் துஆவை கேட்க வச்சு இவங்க என்ன செய்யணும்? ஆமீன் சொல்லணும். அப்படின்னா அப்ப இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அம்மா பாத். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலான்ல நாம் பேணக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிகமான முறையில நன்மைகள் என்ன செய்யணும், அமல்கள் செய்யணும். டயர்டா இருந்தா என்ன செய்யலாம்? அவங்க தூங்கிக்கலாம். ஆனா இன்னைக்கு மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, தூங்குறதே ஒரு அமல் தான் ஆயிட்டாங்க. நோம்பாளி தூங்குறா, அதுக்கு என்னது கூலி இருக்கு மாதிரி நினைச்சாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் நம்ம வேலை செஞ்சிருப்போம், கொஞ்சம் டயர்டா இருக்கும், அப்ப என்ன செய்யலாம்? தூங்கிக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த ரமலான் மாசம் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ரமலான் மாசத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு நீங்க வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா நம்மளாம் இப்படி இருக்குமா அப்படின்னு யோசிச்சு. பத்ர் போர் நடந்தது எப்ப நடந்துச்சு? ரமலான் மாதம் தான் நடந்துச்சு. ஃபத்ஹு மக்கா வெற்றி அடைஞ்சா இல்லையா? ரமலான் மாசம் தான் வெற்றி அடைஞ்சிச்சு. யோசிச்சு பாருங்க. நம்மளால வேலை செய்யணும் இருக்கோம், அவங்க எங்க இருக்காங்க? நோன்பு வச்சு சில சஹாபாக்கள் நோன்பு வச்சாங்க, சில சஹாபாக்கள் நோன்பு வைக்கல, அனுமதி இருந்துச்சு. ஆனா எங்க போனாங்க? போருக்கு போனாங்க நோன்பு வச்சு. அதே மாதிரி நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலங்கள்ல படையெடுப்புகள் நடந்திருக்கு. அப்படி நீங்க வரலாற்றை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தார்த்தானியர்னு ஒரு கேங் இருந்துச்சு. அந்த காலத்துல மங்கோலியர் தார்த்தானியர் இல்லையா? அந்த கேங் வந்து ரொம்ப மோசமான ஒரு வம்சம். அவங்க ஒரு நாட்டுக்கு படையெடுத்து போனா அப்படின்னா கண்டிப்பா நினைச்சுவான் அந்த நாட்டை கைப்பற்றிடுவான். கைப்பற்றதோடு மட்டுமில்லாம என்ன செய்வான் அப்படின்னா அங்க உள்ள ஆண்கள்லாம் எரிச்சே கொண்டுருவாங்க, பெண்களை மட்டும் நினைச்சுவான் பிடிச்சிட்டு போயிடுவான், நாட்டையே நினைச்சுவான் சூறையாட்டி எரிச்சிட்டு போயிடுவான், மோசமாகிடுவான். அப்படிப்பட்ட ஒரு இது அந்த படை வந்து தார்த்தானிய படை. அந்த படை எப்படி வருதுன்னா, இப்ப இஸ்லாம் மேலோங்கி இருக்கு அப்பாசியர்களுடைய காலகட்டத்துல. ஆனா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாத்தை மறந்து வாழ்ந்துருக்காங்க. இப்ப மக்கள் வாழாங்க இல்லையா? அந்த மாதிரி மறந்து இஸ்லாம் வாழ ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உடைச்சு தெரியுமா இந்த தார்த்தானியா நினைச்சாங்க, உடைச்சிட்டு கடைசி ஒரு மன்னரை வந்து ஒரு முஸ்லீம் மன்னரை கைப்பற்றுறதுன்னு வராங்க. யாரு? மன்னர் குத்து சொல்லக்கூடிய ஒரு மன்னர். இவரை நினைச்சாங்க இவரை ஊரை கைப்பற்றுறதுனால படையெடுத்து வரப்போறாங்க. வரும்போது அவர் வந்து மன்னர் அந்த அமைச்சரிடமா என்ன ஆலோசனைப்பட்டார். இவங்க வராங்க, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவங்களாம் சொல்றாங்க, இல்லை நம்ம சண்டைலாம் போட வேண்டாம், சரணடைஞ்சிருவோம், நம்மளால ஜெயிக்க முடியாது, பாதி பேர் சொல்லியாச்சு. சில பேர் பண்ணாங்க, இல்லை நம்ம சண்டை போட்டுருவோம், சண்டை போட்டாலும் கொல்ல போறான், சண்டை போட்டாலும் கொல்ல போறான், நம்ம என்ன செய்வோம், சண்டை போட முடிவெடுத்தார். அப்ப இந்த மன்னர் குத்துசு நினைச்சாருன்னா போருக்கு நினைச்சாரு, கிளம்பி போறாரு. அவர் போன மாசம் என்ன தெரியுமா? ரமலான் மாசம் தான் போறாரு. போகும்போது வரலாற்று பதிவு செய்யப்படுது. அல்லாஹ் இடத்துல அதிகமான செஞ்சாரு, பிரார்த்தனை செஞ்சாரு, அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுத்து செஞ்சாரு. போனாரு, தார்த்தானிய படை அந்த மன்னர் குத்து செஞ்சாரு. வீட்டுனா செஞ்சீங்க வரலாறு நினைச்சுலாம் படிச்சு பாருங்க, எடுத்து பாருங்க. பெரிய படைகளை அடிச்சு ஒதுக்கி விட்டான். சாதாரண மன்னர் என்ன செஞ்சாரு?
ஜெயிச்சார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அதனால இந்த வெறுமனே இந்த ரமலான் மாசத்தை தூங்கி கழிக்காம குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் குர்ஆனை என்ன செய்யணும்? கண்டிப்பான முறையில் என்ன செய்யணும்? ஓதணும். இன்னும் சொல்ல போனா சில பேர் ரமலான் நோன்பு வச்சுக்கிட்டு தொழுகையே வருது கிடையாது. சகரம் மட்டும் சாப்பிட்டு படுத்துற வேண்டியது, திரும்ப மதியானம் எந்திரிக்க வேண்டியது, திரும்ப படுத்துற வேண்டியது, அதுக்கப்புறம் இஃப்தார் போய் நோன்பு திறக்க வேண்டியது. இதுல என்ன நோன்பு இருக்கு? ஏதாவது ஃபைதா இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை என்ன செய்யல, விடுறதுக்கு அனுமதி வழங்கவே இல்லை. நோன்புல மட்டும் இல்ல, எப்பவுமே என்ன செய்யணும்? தொழும். அப்ப இந்த நோம்புலையாவது நாம ஒழுங்கா தொழுது பழகும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதுக்கு அடுத்த மாதங்கள்ல நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வான்? மாற்றுவான். அதனால இந்த ரமலான் மாசத்தை பயனுள்ள மாதமாக கிடைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாசிக்கிறத வாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.